ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போது திடீரென எந்த ஒரு முன்னறிவிப்புமே இல்லாமல் ஒரு ஃபேர்வெல் மேட்ச் கூட கலந்துக்காமல் தற்போது அஸ்வின் அவர்கள் தன்னுடைய ஓய்வு முடிவை அறிவித்ததற்கான காரணம் தற்போது வெளியாகி இருக்கு. அது மட்டுமில்லாது தற்போது ஆஸ்திரேலியாவின் சுழற்பந்து வீச்சாளர் நேதன் லயன் அவர்களும் அஸ்வின் அவர்களுடைய ரிட்டையர்மெண்ட் பற்றி தற்போது ரொம்பவே ஏமாற்றத்தோடு அவங்க பேசியிருப்பது அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் தற்போது ஓய்வு முடிவை அறிவித்தது அனைவருக்குமே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன் அப்படின்னா, இவங்க பார்த்தீங்கன்னா இந்திய அணி 2011ஆம் ஆண்டு உலகக்கோப்பையை வெல்லும் போதும் 2013ஆம் ஆண்டு சாம்பியன்ஸ் டிராஃபியை வெல்லும் போதும் ஒரு முக்கியமான வீரராக அணியில் இவங்க பங்காற்றினாங்க. அதே போல் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அனில் கும்ப்ளே அவர்களுக்கு அடுத்தபடியாக இவங்க பார்த்தீங்கன்னா அதிகமான விக்கெட்டுகளை வீழ்த்தி இருக்காங்க. குறிப்பாக 2012 இருந்து 2024ஆம் ஆண்டு வரைக்கும் சொந்த மண்ணில் இந்திய அணி ஒரு தொடரை கூட இழந்ததில்லை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணுவதற்கு இவங்க ஒரு முக்கியமான வீரராக இருந்திருக்காங்க. இந்த காலகட்டங்களில் அதிகமான தொடர்நாயகன் விருதை வென்ற வீரர் அப்படின்ற உலக சாதனையும் இவங்க பண்ணியிருக்காங்க. இருப்பினும் வெளிநாடுகளில் அதிகமான டெஸ்ட் போட்டிகளில் இவங்களுக்கு தொடர்ச்சியான வாய்ப்பு கொடுக்க முடியவில்லை அப்படிங்கிறது ஏமாற்றத்தை தருது அப்படின்னு ரோஹித் சர்மா அவர்கள் தற்போது மறைமுகமாக கூறியிருக்காங்க. இந்த நிலைமையில் தற்போது 530க்கும் அதிகமான டெஸ்ட் விக்கெட்டுகளை எடுத்திருக்கக்கூடிய ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் இந்திய அணியில் தொடர்ச்சியாக வாய்ப்பு கிடைக்காம இருப்பது எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துவதா பேசியிருக்காங்க. எதிரணியாக இருந்தாலுமே கூட அஸ்வின் சிறந்த நண்பர் எனக்கு. அது மட்டுமல்லாது அவங்க கூட எப்போதுமே நான் பேசுவதை விரும்புவேன். அஸ்வின் அவர்களுக்கு மரியாதை தவிர வேறு எதுவும் இல்லை. இத்தனை வருடங்களாக அவங்க களத்தில் நடந்து கொண்ட விதம் மற்றும் அவங்களுடைய திறன் நம்ப முடியாத வகையில் இருந்துச்சு. நாங்கள் வித்தியாசமான விஷயங்களில் வித்தியாசமான கருத்தை கொண்டு இருக்கோம். ஆனால் அஸ்வின் போன்ற பவுலரிடம் பேசுவது ரொம்பவே அபரிதமானது. நாங்கள் இருவரும் வித்தியாசமானவங்க தான். அதனால் இன்று காலை கூட எங்களுடைய பேச்சுவார்த்தை நன்றாக இருந்தது. நாங்கள் இந்த தொடரிலும் வருங்காலத்திலும் நிறைய எதிராக விளையாடுவோம் அப்படின்னு நம்பினேன். 530க்கும் அதிகமான விக்கெட்டுகளை எடுத்த ஒருவர் இந்திய அணியில் பெஞ்சில் உட்கார வைக்கிறது அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏனெனில் உலகில் ஒரு சிறந்த ஸ்பின்னர் அப்படிங்கிறத அஸ்வின் ஒவ்வொரு முறையுமே நிரூபித்து கொண்டு இருந்தாங்க. அது எனக்கு பெரிய ஆச்சரியம்தான். அதே சமயம் 530க்கும் அதிகமான விக்கெட்டுகளை எடுத்த அஸ்வின், 300க்கும் அதிகமான விக்கெட்டுகளை எடுத்த ஜடேஜா போன்ற வீரர்கள் பெஞ்சில் இருக்காங்க அப்படிங்கிறது இந்திய அணியுடைய பலத்தை குறிக்குது. அதே நேரம் அவங்களுடைய அணி தேர்வாளர்களுக்கு இது தலைவலியை கூட கொடுத்துக்கலாம். சக ஆஃப் ஸ்பின்னர் அப்படின்ற முறையில் இந்தியாவுக்காகவும் உலக கிரிக்கெட்டுக்காகவும் அசத்திய அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். உங்களை பார்த்ததில் மகிழ்ச்சி. உங்களுக்கு எதிராக விளையாடுவது, உங்களுடன் போட்டியிட்டது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. உங்களுடைய அற்புதமான கெரியருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு தற்போது பார்த்தீங்கன்னா நேதன் லயன் அவர்கள் அஸ்வின் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து ரொம்பவே உருக்கமாக பேசியிருக்காங்க. தற்போது வரைக்குமே கூட டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான தரவரிசையில் ஆல்ரவுண்டர்களுக்கான வரிசையில் இவங்க 2வது இடத்துல இருக்காங்க. அதே போல் டெஸ்ட் பவுலர்களுக்கான தரவரிசையில் 5வது இடத்துல இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு வீரரை டெஸ்ட் போட்டிகளில் தொடர்ச்சியாக வாய்ப்பு கொடுக்காம இந்திய அணி ஓரங்கட்டி வச்சுட்டாங்க. அதனால தான் இவங்களுக்கு தற்போது ஓய்வு முடிவை எடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு யோசனை வந்திருக்கு அப்படின்னு முன்னாள் வீரரான சடகோபன் ரமேஷ் அவர்கள் கூட தற்போது வர்ணையாளராக இருக்கும்போது அவங்க பேசியிருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.